வணக்கம் மக்களே. ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் தாம் எவ்விதம் துன்பம் நீங்க பெற்றேன் என்பதை பற்றி கூறுகின்றார். பாடல் 470. அனந்தன் பாலும் கருடன் பாலும் 5 நொய்தாக வைத்து என் மனம் தன்னுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய். எம்பிரான் நினைந்து என்னுள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பொழுக நினைந்திருந்தேன் சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியவனே. இதன் பொருளாவது, சக்கரம் ஏந்திய திரிவிக்கிரமனே, ஆதிசேஷனிடமும் கருடனிடமும் அற்புதமான அன்பு வைத்த நீ என் மனதிலும் எழுந்தருளினாய். நான் ஈடேறும்படி செய்தாய். எம்பிரானே, என் நெஞ்சில் நீ குடி வந்ததை எண்ணி மனமுருகி கண்ணீர் சொருகின்றேன். நீ எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து இதுவரை உழன்ற சிரமமெல்லாம் நீங்க பெற்றேன் என்னும் பொருளில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது. ஆதிசேஷன் மேல் எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கின்றார். கருடனை வாகனமாக கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த அன்பு எல்லாம் அற்பமாக தெரிகின்றது பெரியாழ்வாருக்கு. ஏனெனில் பெரியாழ்வாரின் மனதில் எழுந்தருளியிருக்கின்றார் திருமால். மனதில் எழுந்தருளுவது தனிச்சிறப்பினை கொண்டது என்பதால் ஆதிசேஷனிடம் அவர் செலுத்திய அன்பு, கருடன் மீது வைத்த அன்பு ஆகியவை அவருடைய அன்புக்கு முன்னால் அற்பமானவை என்பது பெரியாழ்வாரின் கருத்தாகும். இவ்வாறு தனக்கு இறங்கி மனதில் எம்பெருமான் எழுந்தருளிய கருணையை நினைத்து நினைத்து கண்ணீர் நிறைகின்றது என்கிறார் ஆழ்வார். அது மட்டுமின்றி இத்தனை காலமாக நாள்பட்ட துன்பமெல்லாம் நீங்க பெற்றுவிட்டேன் என்று அவர் கூறுகின்றார். பிரசவ வேதனைப்படுகின்ற தாய் தன் அருமை குழந்தையின் முகத்தை பார்த்த அளவில் அவள் பட்ட வேதனைகளையெல்லாம் மறந்து போகின்றாள். அதேபோல் இவ்வுலக வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் அனைத்தும் எம்பெருமான் மனதில் எழுந்தருளியதும் விலகிவிடும் என்பதை நமக்கு குறிப்பாக பெரியாழ்வார் உணர்த்துகின்றார். ஆகவே இப்போது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் எம்பெருமானை முதலில் நமது மனதில் எழுந்தருளச் செய்வதுதான். மற்றவைகளையெல்லாம் புறக்கணித்து விடலாம். பகவானின் கதைகளை தொடர்ந்து கேட்பது, அவனுடைய திருநாமங்களை சதா சொல்லிக்கொண்டே இருப்பது, சத்சங்கத்துடன் எப்போதும் சேர்ந்திருப்பது, இவையே பகவான் நம் மனதில் எழுந்தருளச் செய்வதற்கான வழிகளாகும். இந்த வழிகளை கடைபிடித்து நாம் கடைத்தேற வேண்டும் என்கிற திருவுள்ளம் கொண்டே ஆழ்வார் நமக்கு இப்பாசுரத்தை அருளியுள்ளார். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.